ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सबको प्रभु ने आशीष किया, उसने मैं प्रभु को धन्यवाद करता हूँ। ஹல்லேலூயா. ले लिया। நீங்க ஆசீர்வாதம் பெற்றவர்களா இருந்தா ஹல்லேலூயா சொல்லலாம். अगर आप आशीष पाए हुए हैं तो हालेलुया कहना है। ஏன்னா நீங்க அறியாம கூட இருக்கலாம் அந்த ஆசீர்வாதத்தை பற்றி. आप अनजान हो सकते हैं उस आशीष को पाकर भी। ஏன்னா அவர் கொடுத்த அந்த ரத்தத்தினுடைய விலை அது விலை கரை செலுத்தவே முடியாது. क्योंकि प्रभु ने दिया वो जो लहू का कोई कीमत हम नहीं बता सकते। ஏன்னா நம்மள நரக ஆக்கினையிலிருந்து அது காப்பாற்றிட்டு, क्योंकि हमें वो जो है नरक के वो दंड से उसने बचा दिया है। அங்க ராத்திரியும் பகலும் அக்கினியிலேயே வெந்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் ஜனங்கள். वहाँ पर दिन रात आग के अंदर जलते हुए आज भी लोग हैं। ஆனாலும் தேவன் அதுல இருந்து நம்மளை காப்பாற்றிட்டாரு. फिर भी प्रभु ने हमें उसमें से छुड़ा दिया है। எப்படி காப்பாற்றப்பட்டோம்? कैसे हम बचाए गए? அவருடைய ரத்தம், பரிசுத்தமான ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிச்சிட்டு, प्रभु का पवित्र लहू हमारे पापों को सबको धोकर शुद्ध कर दिया। ஆதாமுடைய மீறுதல் நம்மளை எல்லாரையும் ஆண்டு கொண்டது. आदाम का न सुनना हम सब के ऊपर राज कर रहा था। அவன் மேல வந்த சாபம் நம்ம மேல ஆண்டு கொண்டது. उसके ऊपर आया वो श्राप हमारे ऊपर राज कर रहा था। இன்னைக்கும் செய்கிறது, आज भी वो कर रहा है। ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய நீதி, அந்த இரத்தத்தினுடைய வல்லமை நம்மளை ஆண்டுகின்றது. पर यीशु मसीह की धार्मिकता, उसके लहू के सामर्थ्य हमारे ऊपर और उसके ऊपर से राज कर लिया। हमारे ऊपर राज करता है। हालेलुया. ले लिया। அப்போ நாம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், हम कितने बड़े सौभाग्य हैं, நாம எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், कितना आशीषित पाए हुए हैं। हालेलुया. ले लिया। சரி, நாம இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். परमेश्वर के वचन की ओर जाएंगे। रोमियो का किताब 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 2-3 வாசிக்கலாம். दूसरा और तीसरा वचन। கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே. ஆமென். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். क्योंकि जीवन की आत्मा की व्यवस्था ने मसीह यीशु में मुझे पाप की ओर से मृत्यु की व्यवस्था से स्वतंत्र कर दिया। क्योंकि जो काम व्यवस्था के कारण दुर्बल होकर न कर सकी, उसी को परमेश्वर ने किया, अर्थात अपने ही पुत्र को पापमय शरीर की समानता में अपने पापबलि होने के लिए भेजकर शरीर में पाप पर दंड की आज्ञा दी। ஆமென். இந்த ஜீவன் உள்ள மகத்தான இந்த ஜீவ அப்பத்துக்காக கர்த்தர் நம்மளுக்கு பிட்டு தர முடியாது. நாம் ஜெபிக்கலாம். ये महत्व जीवन की रोटी को प्रभु हमें तोड़कर देने के लिए हम प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஜீவ அப்பமாகிய உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். पवित्र हमारे परमेश्वर प्रभु, ये जीवन की रोटी के लिए हम आपको धन्यवाद करते हैं। நீர் அன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை திருப்தி ஆக்குனது போல இந்த ஜீவ அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தந்து எல்லாரையும் திருப்தி ஆக்குவீராக. आप उस समय में आसमानी रोटी मन्ना को देकर उनके भूख को मिटाया था। आज ये जीवन की रोटी को आप हमें तोड़कर हमारे आत्मिक भूखों को आप मिटाइए। ஏனென்றால் கர்த்தாவே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நான் தான் பேசுவேன் அப்படின்னு நீர் சொல்லியிருக்கிறீர். क्योंकि प्रभु आपने कहा है, बातें करने वाले तुम नहीं परंतु मैं तुम्हारे ओर से बात करूँगा। இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், உம்மை போல எங்களை மாற்றும். अभी भी आप हमसे बातें कीजिए, हमें बलवान बनाइए, आपके समान हमें बदल दीजिए। நீர் நடந்தபடி நாங்கள் நடக்க வேணும். आप जैसा चलते हैं वैसा हम भी चलें। நீர் பார்த்தபடி நாங்கள் பார்க்க வேண்டும். आप जैसा देखे हैं वैसा हम भी देखें। நீர் நினைத்தபடி நாங்கள் எங்கள் இருதயத்தில் யோசிக்க வேண்டும். आप कैसा विचार करते हैं वैसे ही हमारे हृदय में हम विचार करें। பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்கிறது போல பூமியிலேயும் எங்களை கொண்டு எங்களை ரட்சித்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். स्वर्ग में आपकी जैसी मर्जी पूरी हो रही है वैसे ही इस दुनिया में हमें लेकर हमें अपने जो उद्धार के उस मकसद को आप पूरा कीजिए। கர்த்தாவே, நீர் வாக்கு மாறாதவர். प्रभु आप
आप कभी न बदलने நீ वाला खुदा। சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ? आपने जो कहा है वो नहीं करेंगे, ऐसा हो सकता है? ஒரு நாளும் அப்படி இருப்பது இல்லை. कभी भी ऐसा नहीं होगा। நீர் சொன்ன வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. आपने जो वचन कहा वो कभी खाली नहीं लौटता। அதனால இந்த ஜீவ அப்பம் எங்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்கட்டும். इसलिए जीवन का रोटी हम हर एक को जो है जिला दे। யாருக்குள்ள வியாதி இருந்தாலும் அவைகள் அவர்களை விட்டு வெளியேற வேணும். इसके अंदर बीमारी हो वो उसमें से बाहर निकल जाए। யாருக்குள்ளாவது சந்தேகம் இருந்தாலும் அவைகளும் அவைகளை விட்டு நீங்க வேணும். इसके अंदर जो शंका रहेगा वो भी उसके शरीर से निकल जाए। ஏனென்றால் உம்முடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் ஆரோக்கியமும் பலனும் இருக்கிறது. क्योंकि आपके वचन में सामर्थ्य, जीवन, तंदुरुस्ती और आशीष है, चंगाई है। இதை கர்த்தாவே நீர் எங்கள் எல்லாருக்கும் இதை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. वो ये सब आप हमें देकर हमें आशीष करने के लिए हम यीशु आपके पवित्र नाम से मांगते हैं। ஆமென். आमीन। திரும்ப வாசிக்கலாம். फिर से पढ़ेंगे। கிறிஸ்து இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு ஜீவனை அளிக்கிற ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில் அது எப்படி என்றால் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த மாம்சத்திலே நான் அடக்க முடியாமல் செய்ய முடியாமல் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அந்த நியாயபரமான நீதிகளை செய்ய முடியாமல் இருந்தேனே, தேவனே செய்யும்படிக்கு அதை தேவனே செய்து முடிச்சிறதுக்காக நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாகவும் அவரை அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே நம்முடைய பாவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுத்தார். हालेलुया। हिंदी में पढ़ो। क्योंकि जीवन की आत्मा की व्यवस्था ने मसीह यीशु में मुझे पाप की ओर से मृत्यु की व्यवस्था से छुड़ा दिया। क्योंकि जो काम व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर न कर सकी, जो निर्बल होके व्यवस्था को पूरा नहीं कर सकता था, व्यवस्था को परमेश्वर ने किया, उसको परमेश्वर ने कर लिया। अर्थात अपने ही पुत्र को, क्योंकि अपने पुत्रों को प्रभु परमेश्वर पापोमय शरीर की समानता में वो प्रभु यीशु की हमारे पापों को प्रभु यीशु की शरीर में और पाप बलि होने के लिए भेजकर पाप का बलि, मनुष्य का पाप का बलि होने के लिए मसीह को भेजकर शरीर में पाप पर दंड की आज्ञा दी, शरीर में पाप को दंड दे दिया। हालेलुया। यीशु मसीह का शरीर में हमारे पाप का दंड दे दिया। हालेलुया। அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலிகள் நாம்। देखिए कितना बड़ा सौभाग्यशाली है हम। அதை நாம யோசிக்கிறதே இல்ல। उसके बारे में हम कभी सोचते ही नहीं है। ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சும்மா சர்வ சாதாரணமா நினைக்கிறோம்। हम उद्धार पा लिए है ऐसा आम तरीके से हम सोच देते हैं। இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த வேதத்தை கர்த்தருடைய கண்களை திறக்காவிட்டா யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாது। आज इस परमेश्वर के वचन को समझने की उस समझ को प्रभु ने नहीं खोला होता तो कोई नहीं समझता। ஆனா இயேசுவே சொல்றாரு, यीशु मसीह कहता है, குமாரன் இன்னார் என்று குமாரன் பிதா ஒருவனுக்கு அவரை வெளிப்படுத்தாவிட்டா कुमारने पति हम पुरिंज கொள்ளவே முடியாது। पुत्र ये है करके अगर पिता उसको प्रकट नहीं करेगा तो वो पुत्र के बारे में समझ ही नहीं सकता। पिता इन्नार என்று குமாரன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்காவிட்டா அவனும் பிதாவை அறிந்து கொள்ள முடியாது। पिता ये है करके पुत्र ने अगर उनको प्रकट नहीं किया तो कोई पिता को नहीं जान सकता। हम பாருங்க, குமாரனும் ஒரு ரகசியமா இருக்கிறாரு, पुत्र भी एक रहस्य के रूप में है, பிதாவும் ஒரு ரகசியமாக இருக்கிறாரு और पिता भी एक रहस्य के रूप में है। ஆகையால தான் சொல்றாரு, இது அவங்க அவரே வெளிப்படுத்தி தராவிட்டா உனக்கு அது புரியவே புரியாது। इसलिए वो कहा है अगर ये प्रभु खुद प्रकट नहीं करेगा तो आपको समझ में नहीं आएगा। ஆகையால இந்த காலங்கள்ல 3 னு சொல்றவங்களுக்காக நாம ஜெபிக்க வேணும்। इसलिए आज के समय में जो 3 कहते हैं उनके लिए हम प्रार्थना 3 தேவன் சொல்றவங்களுக்காக நாம ஜெபிக்க வேணும்। 3 खुदा कहने वालों के लिए हम प्रार्थना करना है। ஆண்டவரே எங்க கண்களை திறந்தது மாதிரி அவங்களுடைய கண்களையும் திறக்க வேணும்னு நாம ஜெபிக்க வேணும்। वो हमारी आंखों को जैसा आपने खोला वैसे उनकी आंखों को भी खोलिए करके हम प्रार्थना करना है।
அவங்கள நம்ம குற்றம் சொன்னோம்னாக்கி நாம அது தப்பு. उनको हम दोषी ठहराएंगे तो वो गलत बात है। ஏன்னா குமாரன் யாருக்கு அதை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவங்க தான் அதை புரிஞ்சு கொள்வாங்க, மற்ற எல்லாம் புரிய முடியாது. क्योंकि पुत्र जिनको प्रकट करेगा वही वो बातों को समझेंगे और कोई समझ नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। சரி, ஒரு வார்த்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. पढ़ेंगे एक वजह यूहन्ना का सुसमाचार 4 अध्याय 24 वचन। இதை நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிடுங்க, ஈஸியான வழியில கர்த்தர் தருவாரு. ये अच्छे से आप ध्यान लगाइए, आसान तरीके से प्रभु आपको समझाएगा। परमेश्वर आत्मा है परमेश्वर आत्मा है और अवश्य है कि उसी- परमेश्वर आत्मा है परमेश्वर आत्मा है अवश्य है कि उसी की आराधना करने वाले आत्मा और सच्चाई से आराधना परमेश्वर की आराधना करने वाला आत्मा से सच्चाई से आराधना करे. தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, अभी अच्छे से समझिए, தேவன் யாரு? प्रभु कौन है? ஆவியானவர். वो आत्मा है। ஆவியானவர் யாரு? और पवित्र आत्मा कौन है? தேவன். वो प्रभु है। தேவன் யாரு? प्रभु कौन है? ஆவியானவர். वो आत्मा है। ஆவியானவர் யாரு? आत्मा कौन है? தேவன். वो प्रभु है। கர்த்தர் யாரு? परमेश्वर कौन है? ஆவியானவர். वो पवित्र आत्मा है। கர்த்தரே ஆவியானவர். परमेश्वर स्वयं पवित्र आत्मा है। கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. और परमेश्वर की आत्मा जहाँ है वहाँ छुटकारा है। திரும்ப பாருங்க, ஆவியானவர் தான் கர்த்தர், कि आत्मा ही परमेश्वर है ஆவியானவர் தான் தேவன், और आत्मा ही खुदा है. खुदा है। அப்ப ஆவியானவர் தான் தேவன் தான் ஆவியானவர். और परमेश्वर ही आत्मा है। நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. समझ जाइए, இப்ப பாருங்க, வார்த்தை தான் தேவன், वचन वही परमेश्वर है வார்த்தை தான் ஆவியா இருக்கிறது. और वचन ही आत्मा के रूप में है। அந்த தேவனாகிய அந்த வார்த்தை जो प्रभु है वो वचन மாம்சமாகி குமாரனாக வந்தார். वो शरीर का रूप धारण कर पुत्र के रूप में प्रकट हुआ। யோவான்ல நீங்க 1ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. यूहन्ना 1 अध्याय में पहले वचन में ऐसा लिखा है, आदि में जो है वचन था और वचन प्रभु के पास था और वो वचन ही परमेश्वर है। இப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப வார்த்தை என்னது? वचन क्या है? தேவன். वो खुदा है। அப்ப தேவன் யாரு? तो खुदा कौन है? ஆவியானவர். वो आत्मा है। அப்ப ஆவியானவர் யாரு? पवित्र आत्मा कौन है? கர்த்தர். वो परमेश्वर है। எத்தனை நபர்? तो कितना व्यक्ति हो गए हैं? ஒருவர் தான். एक ही है। இந்த ஆவியானவர் தான் மாம்சத்துல வந்து ஆபிரகாம்கிட்ட சாப்பிட்டாரு. यही அவன் आत्मा கன்று குட்டியா பலி செலுத்தி அவர் கொடுக்கும்போது மனுஷன் அவர் ரூபத்தை மாற்றி வந்து அங்க சாப்பிட்டாரு. यही पवित्र आत्मा जब अब्राहम के घर पे आया तो शरीर का रूप लेकर वहां पर उसके साथ भोजन किया। அவன் எனக்கு அவன் சோதோம் குமார ஜனங்களை விடுவிச்சு அவனுடைய லோத்தை விடுவிச்சு வரும் பொழுது இதே ஆவியானவர் தான் ஒரு ஆசாரியனை போல வந்து அவனிடத்திற்கு அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அவனுடைய தசமபாகமாக்குறாரு. सोदम गुमरा को लूट के जाने के बाद अब्राहम जाकर उसे युद्ध करके विजय पाकर जब आता है तो यही पवित्र आत्मा एक याजक के रूप में जाकर उससे जो है दशंश लेता है। அப்ப தேவன் ஏன் இத்தனைலாம் வேஷங்கள் போடுகிறார்? तो प्रभु क्यों इतने सारे रूप धारण करता है? ஏன்? क्यों ऐसा? ஏன்னா அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. क्योंकि वो जलाने वाला आग के रूप में है। அந்த இடத்துக்குள்ள ஒரு அசுத்தங்களும் ஒண்ணும் போக முடியாது. उसके अंदर कोई अशुद्धता नहीं जा सकता। அப்ப அந்த அவரை வேதத்துல சொல்லுது, தேவனுடைய சத்தத்தை ஒருவனும் கேட்டதே இல்லை அப்படிங்க. वचन में लिखा है परमेश्वर की आवाज को कोई नहीं सुना है। அப்ப நமக்கு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதுலாம் அந்த வார்த்தையை தான் நாம கேட்டோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுற வார்த்தை அன்றைக்கே குமாரனாக உருவாகி குமாரனாக மூலமா தான் நமக்கு உருவாக்கப்பட்டது. आज हम जो वचन पढ़ रहे हैं सुन रहे हैं वो सब परमेश्वर के मुंह से निकलने वाली बातें उस समय में पुत्र के रूप में प्रकट होकर हमारे लिए वो प्रकट हुआ है। அன்னைக்கே வார்த்தை ஒரு ரூபம் எடுத்து மனுஷன் அது அங்க
தேவ சாயலாக நம்மள அவரை போலவே நம்மளை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. उस समय में ही वो वचन एक रूप धारण करके प्रभु के रूप में हमें उसके समान बनाया है। நீதிமொழிகளை படிக்கும் பொழுது நான் உலக தோற்றத்துக்கு முன்பே அங்க செல்ல பிள்ளையா இருந்தேன்னு சொல்லப்பட்டிருக்குது. नीति वचन में लिखा गया है दुनिया उत्पन्न होने के पहले मैं एक प्रिय पुत्र के रूप में वहां पर இந்த पाया गया। சிருஷ்டிகளை எல்லாம் உருவாக்கும் முன்னே நான் அங்க இருந்தேன். ये सृष्टि सब रचना करने के पहले ही मैं वहां पर था। இங்க வேதத்துல சொல்லுகிறது உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை எல்லாம் முன்குறித்தார். और ये वचन में लिखा है दुनिया उत्पन्न होने के पहले ही हमें सब कुछ चुन लिया है प्रभु ने। இப்ப எத்தனை பேர் இப்ப உங்களுக்கு புரியுறீங்க? अभी आप कितने लोग समझ रहे हो? வார்த்தை தான் தேவன். वो वचन जो है वही खुदा है। அந்த வார்த்தை தான் மாம்சமாகி குமாரனாக வந்தார். वो वचन ही शरीर का रूप धारण करके पुत्र के रूप में आया। அப்ப குமாரன் தான் தேவன், तो पुत्र ही परमेश्वर है, குமாரன் தான் ஆவியானவர், पुत्र ही आत्मा है, குமாரன் தான் கர்த்தர். पुत्र ही खुदा है। வசனம் இருக்குது. இப்ப உங்க நீங்க எல்லாம் வசனத்தை படிச்சிருக்கீங்க, அதனால அதை புரட்ட வேண்டிய இப்ப அவசியம் இல்ல. अभी आप सब वचन को अच्छे से जानते हैं इसलिए उसको घुमाने की आवश्यकता नहीं है। அப்ப தேவனாக இருந்து கொண்டு காணக்கூடாதவராக இருந்து கொண்டு பட்சிக்கிற அக்கினியாக இருந்து கொண்டு நம்முடைய பாவ பரிகாரம் செலுத்த முடியாது. और देखिए वो खुदा रहकर जलने वाले आग के रूप में या न दिखने वाले रूप में रहकर प्रभु हमारी पापों से हमें छुड़ा नहीं सकता। மோசேயோடு தேவன் முகமுகமா பேசினார். मूसा से प्रभु ने जो है सामने सामने बातें किया। அப்ப அவன் சொன்ன ஆண்டவர் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா वो कहते प्रभु मैं आपको देखना चाहता हूँ। 40 நாள் ராத்திரியும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அந்த பரிசுத்த அக்கினிக்குள்ள மலை மேல அவன் இருந்தான். 40 दिन रात बिना खाए पिए उस पवित्र पर्वत में प्रभु के साथ वो था। ஆனா மலை பூரா அந்த கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. वो पूरा पर्वत जलता हुआ आग के रूप में जल रहा है। ஆனா அவன் அங்க இருந்து கர்த்தருடைய வசனத்தை வாங்கிக்கிட்டு கேட்டுட்டு வர்றான். ஆனா அங்க சொல்றான் நம்முடைய மகிமையை பார்க்கணும் அப்படிங்கிறான். वो प्रभु के चरणों में बैठकर वो वचन को वाचा को लेकर आता है और वो कहता है प्रभु मैं आपकी महिमा को அவன் ஒளியத்தான் பார்த்திருக்கிறான், சத்தத்தை தான் கேட்டிருக்கிறான், அவரை காணல, அதனால நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறான். उस उजाले को देखा है, आवाज को सुना है, पर प्रभु को उसने देखा नहीं। उसने कहता प्रभु मैं आपको देखना चाहता हूं। ஆண்டவர் சொல்றாரு पर प्रभु कहता है என்ன பார்த்தவன் உயிரோடு இருக்க முடியாது. मुझे जो देखेगा तो मर जाएगा, जिंदा नहीं रह सकता। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் சொல்லப்பட்டிருக்குது எபிரேயர் 2 அதிகாரத்துல 14 நம்ம வாசிக்கும் பொழுது वही लिखा गया हिब्रू 2 अध्याय 14 में हम पढ़ते हैं பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க बच्चे मांस और लहू से बने हुए हैं इसलिए அவர் தேவனும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த மாம்சத்துல வந்து प्रभु भी मांस और शरीर का रूप में इस दुनिया அந்த में வசனத்தை आकर- வாசிக்கலாம். पढ़ेंगे उस वचन को 2:14 இருந்து வாசிக்கலாம். हिब्रू 2:14 से ஆதலால் ஆ பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் தேவனும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் பாருங்க, அவருடைய மரணம் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டதான் அவர் மரிக்க முடியும், பரிகாரம் செலுத்த முடியும். அதனால அவருடைய மரணத்தினால அந்த பாவ சக்தியை அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் அடிமையாக்கப்பட்டு கிடந்த எல்லாரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் மாம்ச தேகம் சரித்தார். चला हिंदी में क्योंकि इसलिए कि लड़के मांस और लहू के भागी है, उनके जो बच्चे हैं मांस और लहू में है, तो वह आप भी उनके समान परमेश्वरी भी उनकी मानिन उनके समान सहभागी हो गया, उनकी मानिन मांस और देह लेके पुत्र बन के आ गया। ताकि मृत्यु के द्वारा क्योंकि यीशु मसीह का मृत्यु के द्वारा उसे जिसे मृत्यु पर शक्ति मिली थी, जो हर एक इंसान को मनुष्य को ऊपर मृत्यु का शक्ति पाप का शक्ति क्रिया करता था, अर्थात शैतान को निकम्मा कर दिया। वो शैतान ने उसको गुलामी बना कर रखा, उसको निकम्मा कर दिया। और जितने मृत्यु के भय के मारे क्योंकि हर एक इंसान मृत्यु का डर के कारण जीवन भर दासत्व में फंसे थे, जीवन पर गुलामी में फंसा हुआ था, उन्हें छुड़ा दिया। पाप का गुलामी से जुड़ा लिया। हालेलुया। हालेलुया। अब हम பாருங்க,
இயேசு அப்போ சொல்ல வார்த்தை என்ன, நீ நீ இன்னைக்கு மனுஷன் ஏன் விழுந்து போகிறான்? आज इंसान क्यों गिर जाता है? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் ஏன் விழுந்து போகிறாங்க? उद्धार पाए लोग, अभिषेक पाए हुए लोग क्यों गिर जाते हैं? நான் ஆண்டவருக்காக இப்படி இருப்பேன், मैं प्रभु के लिए ऐसा खड़ा रहूंगा, நான் ஆண்டவருக்காக இதை செய்வேன், मैं प्रभु के लिए ये करूंगा, அப்படி நீ நினைக்கும் போது உன்னால முடியாது. ऐसा आप सोचेंगे तो आपसे नहीं होगा। அப்படி நான் அப்படி இருப்பேன் நினைச்சு அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ऐसा मैं रहूंगा करके बहुत प्रयास करते हैं, உபவாசம் எடுக்கிறாங்க, उपवास करते हैं, நிறைய தான தர்மங்களை பண்றாங்க, बहुत दान धर्म भी करते हैं, ஆனாலும் அது அவங்கள முடிவிக்க முடியல. फिर भी वो उन्हें छुड़ा ही नहीं அப்ப जाता। அது அவங்க உடனே பிசாசு அவங்க உள்ளத்துல என்ன பேசுறான்? तुरंत शैतान उनके हृदय में क्या बातें करता है? உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நீ பரிசுத்தமா ஆக முடியாது, तेरे और इसका कोई संबंध नहीं, तो पवित्र नहीं हो सकता। நீ அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீ நல்லா இல்ல, அதனால நீ பேசாம பழையவழிக்க ஓடிரு. वो सब अच्छे हैं, देख तू अच्छी नहीं है, अच्छा नहीं है, उसने तो पुराने रास्ते को पकड़ कर चले जा। இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களோடும் மனாந்தரத்துல பேசினான். ऐसे ही इजराइल लोगों के से भी वो जंगलों में बातें की। பகல்ல மேக ஸ்தம்பம் இருக்குது, दिन में मेघ स्तंभ था, ராத்திரி அக்னி ஸ்தம்பம் இருக்குது, रात में आग का स्तंभ भी है। தேவன் அவிதமாக அவர்களை பாதுகாக்கிறாரு. प्रभु ऐसी सुरक्षा से उन्हें सुरक्षा देता है, அப்போ எதிர சத்துருவையும் கர்த்தர் அனுப்பி விடுறாரு, और विरोधियों को आगे से आने भी देता है। பிசாசு வர்றதுக்கும் வழி திறந்து கொடுக்கிறாரு. शैतान को आने के लिए भी रास्ता खोल के दिया है। ஏன்னா இவங்க கைய ஓங்கணும், கர்த்தர் அடிப்பாரு. क्योंकि ये लोग अपने हाथों को उठाना है, परमेश्वर उसका जो नाश करेगा। அல்லேலூயா. हालेलुया। இவங்க ஜெயிக்கிறது இல்ல, ये लोग विजय नहीं पाएंगे, எங்க தேவன் எங்களுக்கு ஜெயம் கொடுப்பா, मेरा प्रभु मुझे विजय देगा। அவருக்கு முன்பாக ஒன்றுமே நிக்க முடியாது. उसके सामने कुछ नहीं रुक सकता, ஆகையினால அவங்க அந்த விசுவாசத்துல கைய ஓங்கணும், கர்த்தர் அவங்களை அழிப்பார். इसलिए वो विश्वास में अपने हाथों को उठाना है, प्रभु उनको नाश करेगा। ஆனா இந்த ஜனங்கள் அதை யோசிக்கல, தங்களுடைய பலத்துல தான் ஐயோ என்ன கஷ்டப்பட வேண்டியிருக்குது, என்ன முயற்சி செய்ய வேண்டியிருக்குது, ஐயோ என்ன பாடு, ச்சே இந்த வாழ்க்கை நல்லா இல்ல அப்படின்னு அவங்க யோசிக்க पर ஆரம்பிச்சாங்க. ये लोगों ने सोचा नहीं, इनका मन में यही था कि मेरे बल से ही मुझे जाना है, कितना दुख तकलीफ सहना पड़ रहा है, ऐसा करके अपने आप पे ही वो विश्वास करते हैं। இன்னைக்குள்ள எல்லா போதர்களையும் இந்த மாதிரி தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். आज के सब सेवक को भी ऐसे ही गुलाम कर कर रखा है। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. बिना पवित्रता का कोई भी प्रभु का दर्शन नहीं இது कर கர்த்தருடைய सकता। வார்த்தை. ये परमेश्वर का वचन है, ஆமென். सच्ची बात है, आमीन। ஆனா பரிசுத்தம் எங்க இருந்து வந்தது? पर पवित्रता कहाँ से आता है? யாரு தந்தா உனக்கு? कौन तुझे देता அதை है? எப்படி பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தத்தை? कैसे उसे पा लेता है? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? प्रभु कहाँ वास करता है? விசுவாசத்துல. विश्वास के अंदर। விசுவாசம் தான் பரிசுத்தம். विश्वास ही पवित्रता है। நீ ஆரம்பத்தில் உன் நம்பிக்கை தான் பரிசுத்தம். तेरा भरोसा ही पवित्रता है, ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிற இடமே அந்த நம்பிக்கை தான். क्योंकि परमेश्वर वास करने वाला स्थान वो तेरा भरोसा है। அப்ப உனக்குள்ள அந்த நம்பிக்கையில தான் அவர் வாசமா இருக்கிறாரு. तेरे अंदर के उस भरोसे के ऊपर ही प्रभु वास அந்த करता है। விசுவாசம் உனக்கு எப்படி வந்தது? तेरा विश्वास तुझे कैसे मिला? இந்த வார்த்தையை நீ கேட்டு விசுவாசிக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டினார். वचन को तो सुनकर तेरे जो विश्वास आने के लिए प्रभु ने अनुग्रह दिया। அப்ப அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் வைக்கும்படி உன் காதை கர்த்தர் திறந்தார். वो विश्वास को तेरे अंदर रखने के लिए तेरे कानों को प्रभु ने खोला है। இப்ப நீனாக இது வந்து ரட்சிக்கப்படல, अब तू अपने आप से उद्धार नहीं पाया। உன்னை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்கும்படி செய்து கானை திறந்து உள்ளத்துக்குள்ள கொண்டு வார்த்தையை போட்டு உன்னை மறுபடி பிறக்க செய்தார். तुझे यहाँ पकड़ के लाकर, तुझे यहाँ बिठाकर प्रभु के वचन को तेरे कान के अंदर डालकर तुझे विश्वास आने के लिए எப்படி வார்த்தை மாம்சமாகி மரியாளுக்குள்ள ஒரு குழந்தையாக உருவாகி வெளிப்பட்டதோ, जैसा वचन मांस का रूप धारण कर मरियम के पेट के अंदर एक बच्चे के रूप में प्रकट हुआ, அதே வார்த்தை இப்ப நமக்குள்ள வந்து वही वचन आज हमारे अंदर आकर நம்மளையும் என்ன ஆகுது? हमें क्या करता है? நம்மளையும் ஒரு புது சிருஷ்டியாக அங்க உள்ளே உருவாக்கி கொண்டு இருக்கிறது. हमें एक नई सृष्टि के रूप में अंदर वो उत्पन्न कर रहा है। இந்த எப்படி குழந்தை அந்த கற்பத்துக்குள்ள 10 மாசம் இருந்த உடனே வெளிப்படும் பொழுது அந்த தாயின் தகப்பனுடைய ரூபத்தை எடுத்து வெளிப்படுதோ, जैसा वो बच्चा 10-9 महीना जो है माँ के कोख में रहकर जब प्रकट होता है, अपनी माता और पिता के रूप को प्रकट करता है, அதே போல इसी तरीके से இந்த மாம்ச தேகத்தை நாம் களையும் பொழுது मांस का शरीर को जब हम उतार देंगे, தேவனுடைய சாயலாக அவரை போல ஒளியாய் இருப்போம். प्रभु के स्वरूप में हम उसके समान उजाला बनकर दिखेंगे। ஹalleluya. हालेलुया।
எத்தனை பேர் இதை புரிஞ்சு கொண்டீங்க? कितने लोग आप इसे समझ गए हैं? அப்ப இது நம்மளால உண்டாகிறதல்ல, ये अपने आप से हमसे नहीं होता, இது தேவனே இதை கிரியை செய்கிறார். प्रभु स्वयं इसमें काम करता है। அப்ப நாம இப்பொழுது எப்படி ஜெயிக்க வேணும்? तो अब हम कैसे विजय पाना है? இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவரே ஜெயிச்சிட்டாரு. प्रभु ने कहा कि उनसे उसे विजय प्राप्त कर लिया। இது பவுல் சொல்லும்போது சொல்றான், அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்துல, रोमियो 5 में पौल कहते समय कहता है, 7ஆம் அதிகாரத்துல சொல்றான், 7वां अध्याय में அவன் நான் செய்கிறது எனக்கே பிரியமா இல்ல, वो कहता मैं जो कर रहा हूँ मुझे खुद पसंद नहीं है, நான் எதை செய்ய நினைக்கிறவனோ அதை செய்ய முடியல, मैं जो करना चाहता हूँ वो नहीं कर पा रहा हूँ, எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்ன அப்படி பண்ணுது. मेरे अंदर का वो पाप ऐसे कर रहा है। ஏன் அப்படி சொன்னா? क्यों ऐसा कहता है वो? ஏன் அப்படி சொன்னா? क्यों ऐसा उसने कहा है? அவன் தான் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டான், தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான், பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் அவனுக்குள்ள இருந்து செய்கிறாரு. वो पवित्र किया गया, प्रभु का सेवक बन गया है, बड़े बड़े आश्चर्य काम प्रभु उसके द्वारा कर रहा है। அப்ப அவன் என்ன சொல்றான்? तो वो क्या कहता है? நான் செய்கிறது எனக்கே பிரியம் இல்ல, ஆரம் பிரியம் இல்ல, நான் செய்றேன். मैं जो काम कर रहा हूँ मुझे बहुत सारी बातें पसंद नहीं है, पर मैं कामों को कर रहा हूँ। எதை நான் வெறுக்கிறேனோ அதை நான் செய்றேன். जिसे मैं पसंद नहीं करता हूँ वो भी मैं कर रहा हूँ। அது எப்படி? वो कैसा हो रहा है? எனக்குள்ள இன்னும் பாவம் இருக்குது, அது என்ன அப்படி பண்ணிடுது? मेरे अंदर अभी भी वो पाप है, वो मुझे ऐसा करने को रखता है। அதுதான் நம்முடைய சுயம். वो ही अपना स्वयंपना है। அது செத்து நம்ம அடக்கம் பண்ணினாலும் அது இருந்துகிட்டே இருக்குது. हमने उसे दफना दिया है पर वो भी वो है अंदर। அது இருளில ஒளி பிரகாசிக்கிறது போல, वो जो है अंधकार में उजाला प्रकाश होता है उसके समान। எப்ப ஒளி போகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்காட்டி இருள் வந்துரும். जैसा उजाला हमसे निकलेगा अपने आप अंधकार भर देगा जगह। எப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கை உன்னை விட்டு போகுதோ ஆட்டோமேட்டிக்காட்டி பிசாசு உனக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும். जैसे ही वचन का विश्वास आपके शरीर से जब निकल जाएगा अपने आप शैतान का अंधकार आपको भर देगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம யாரும் அந்தகாரத்துக்குள்ள போக கூடாது. तो कोई भी हमें अंधकार के अंदर नहीं जाना है। நான் இப்படி செய்வேன்னு ஒரு நாள் சொல்லவே கூடாது. मैं ऐसा करूंगा कभी भी अपने आप से नहीं कहना है। ஏன்னாக்கா அது நம்முடைய சுயத்தை காட்டுது. क्योंकि वो अपने अपनापन मेपनों को प्रकट करता है। நாம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே இன்னும் உம்முடைய சாயல் எனக்குள்ள வரலையே, हमने कहना है कि प्रभु अभी तक आपका स्वरूप मेरे अंदर आया नहीं है। உமக்குள்ள அந்த பொறுமை எனக்குள்ள வர மாட்டேங்குதா, आपके अंदर का वो धीरज मेरे अंदर नहीं आ रहा உம்மை है। போல அந்த கண்ணு பரிசுத்தம் என்ன ஆகலையே, ஆக்குங்க. आपके समान मेरी आंखें अभी पवित्र नहीं हुई है, कीजिए। நீ ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் பாத்தீரே உம கண்ணால, आपने आपकी आंखों से हर एक हृदय को देखा है, ஒவ்வொருடைய நினைவுகளை நீ பாத்தீரே. हर एक के विचार को आपने जान लिया இப்ப था। நானும் அப்படி பார்க்கணும் இல்லையா? प्रभु मैं भी ऐसा देखना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம தேட வேண்டியது மேலானவைகளை, अभी हम जो ढूंढना है वो आसमान की बातों को। அவருக்குள் இருந்த அந்த திவ்ய சோபத்துக்கு தான் நம்மள பங்காக்கி ஆளியாக்கி இருக்கிறாரு. उसके अंदर के वो दिव्य स्वभाव में हमें सहभागी बना दिया। அல்லேலூயா. हालेलुया। இனி நான் அப்படி இப்படி இந்த நான் போடுறதுனால தான் வர்ற வேணை, आज हम जो मैं डालते हैं उसमें ही जो तकलीफें आती है அங்கதான் நாம அடி வாங்குறோம். वहां पर ही हम मार खाते हैं। அருமையான பாட்டு, குச் பி நஹி மை குச் பி நஹி, अच्छा सा गीत है, मैं कुछ भी नहीं, मैं कुछ भी नहीं, எல்லாமே கர்த்தர் தான். सब प्रभु ही है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க நடந்தீங்கன்னா अगर आप ऐसा सोचकर चलोगे तो நீங்க யாரையுமே குற்றப்படுத்த மாட்டீங்க. आप किसी को दोषी नहीं ठहरा सकते हैं। ஏன்னா பிசாசு அவன் எப்பவும் எப்படி அவன் ஏமாத்தலாம் அப்படின்னு அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னு வேதமே சொல்லுது. क्योंकि वचन खुद कहता है शैतान कब किसको वो फंसाएगा करके அவன் शैतान சிங்கம் भटक- போல பசியோட இருக்க சிங்கத்தை மாதிரி சுத்துறானா. वो भूखा शेर के समान भटक रहा है। ஏன் யாருக்குமே நம்ம அவன்கிட்ட தானே இருந்து இப்போ வெளியே வந்திருக்கிறோம், பரவாயில்ல, அவன் ஏன் நம்பினாலே சுத்தணும்? हम अभी तो उसके अंदर से बाहर आए, फिर क्यों हमारे पीछे वो लगा हुआ है? நாம ஜெயிக்க வேணும், हम विजय पाना है, நாம அவனை ஜெயிக்க வேணும். हम शैतान पे विजय पाना है। கர்த்தர் ஜெயித்தது போல प्रभु ने जैसे विजय पाया அந்த வார்த்தையை நம்ம உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து யோசித்து அதை உள்ளத்துல பதிய வச்சு பிறகு வாயினால பேச வேணும். उस वचन को हमारे हृदय में लेके आकर विचार करना है, फिर उसके द्वारा विश्वास से बातें करना है। பிசாசு சொல்லுமா, நான் பாரு நீ பரிசுத்தமானே பெரிய பெரிய பிரசங்கெல்லாம் பண்ற, நான் விழுந்துட்டியே, உன் பித்தி தப்பு பண்ணிட்டியே, அப்படி பேசிட்டியே அப்படிமா. शैतान कहेगा तू देख पवित्र है, बड़े बड़े सेवक वचनों को बांटता है, देख तू गिर गया है, ऐसे ऐसे गलत में कर दिया है करके। யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறியா? तो क्या सोचता है कि कोई देखा नहीं है? அப்ப நம்ம உள்ள நம்மோட பேசும், அதான் மனசாட்சி. हमारा हृदय हमसे बातें करेगा, वही मन की गवाही। அப்ப உடனே நாம அதை சொல்லணும். तुरंत उसको देखकर कहना ஏ है, பிசாச உனக்கு தெரியலையா, ए शैतान तुझे पता नहीं है क्या? ஏற்கனவே இதுக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாரு. इसके सब बातों को प्रभु ने वहां चुका दिया है।
இனி அவர் அதை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. और प्रभु ने कह दिया आगे से मैं इसके बारे में सोचूंगा ही नहीं। ஹல்லேலூயா. ले लिया। நான் இனி எவ்வளவு பாவம் செய்வேன்னு எனக்கு தெரியாது. मैं और कितने गुनाह कर दूंगा मुझे पता नहीं। அதுக்கு எல்லாம் ஏற்கனவே கரையை செலுத்தி वो வச்சு सब का मोल चुका दिया गया है। இந்த சரீரத்துல உயிரோடு இருக்க வரையில இந்த சரீரம் எவ்வளவு கேடு பண்ணாலும் அதுக்குண்டான அந்த கரையத்தை செலுத்தியாச்சு. ये शरीर में जब तक हूँ ये शरीर कितना भी गलत करता है वो सब का मोल प्रभु ने ஏன்னா चुका நான் அல்ல, நீ தானே இப்ப இதுக்குள்ள இருந்துட்டு இந்த சரீரத்துல இருந்துட்டு பியால் பண்றா. दिया। अभी मैं नहीं परंतु तू इस शरीर के अंदर से कार्य இப்போ कर रहा है। நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டேன், ஒளியின் பிள்ளையாய் மாறிட்டேன். अभी मैं परमेश्वर का बच्चा बन गया हूँ, उजाले के बच्चा बन गया हूँ। கவனிங்க, सुनिए இந்த மாம்ச தேகம் தான் நமக்குள்ள யானாக்கி இந்த மாம்ச தேகம் நாம தரித்திருக்கிற இந்த தேகம் பரலோகம் வராது. ये मांस का शरीर ये देह है हमारे साथ स्वर्ग नहीं आएगा। நாம இப்ப படுற பிரயாசம் எல்லாம் அந்த மாம்சத்தை தான் பேணுறோம். हम जो प्रयास कर रहे हैं इस दुनिया में सब इस शरीर की जरूरतों को पूरा ஐயோ करने के लिए। என்னத்தை சாப்பிடுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறோம். क्या खाना है खाने के लिए नहीं है करके हम பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம். ऐसा नहीं है करके चिंता करते हैं। ஏன் இது மாம்சத்து சிந்தை? ये क्यों ये मांस की जरूरत है। என்ன விசாரிக்கும்படி ராத்திரியும் பகலும் என் மேலே கண்ணா இருக்கிறாரு என் தலைமுடிய எண்ணுனாப்பா. मुझे पूछने के लिए दिन रात मेरे ऊपर चिंता लगाए रखा, मेरे बालों को गिना हुआ मेरा पिता। நான் ஏன் கவலைப்படணும்? मैं क्यों चिंता करना है। அல்லேலூயா. ले लिया। எனக்கு பசிக்குன்னு சொன்னா பரலோகத்துல இருந்து ரொட்டி மட்டன் அனுப்புவாரு, இல்லைனாக்கி மன்னாவை அனுப்புவாரு. मुझे भूख लग रहा करके कहूंगा तो आसमान से मन्ना भेजेगा या रोटी और मटन का व्यवस्था करेगा। சிங்க குட்டி தான் பட்டினியா கிடக்குமே ஒழிய நான் பட்டினியா கிடக்க வேண்டிய அவசியம் இல்ல. शेर के बच्चे भूखे रह सकते हैं पर मैं भूखा नहीं रहूंगा। அல்லேலூயா. ले लिया। பாருங்க, அந்த புரிந்து கொள்ளுதல் தான் ஜெயம். वो जो समझने वाले बातों पे ही विजय है। அப்போ நீ அதை சொல்லும் பொழுது जब आप उस बातों को कहते அந்த हो பாவ சிந்தையே அழிஞ்சு போயிருது. पाप का विचार नाश हो जाता है। அங்க தானே அவன் தொலைஞ்சு போயிருந்தான். वहां पर वो जो है शैतान। शैतान गुम जाता है। அல்லேலூயா. ले लिया। அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய பலத்தில அல்ல, तो मसीहाई जीवन है वो हमारे बल पे नहीं है। அவருடைய கிருபையில அவரை பற்றி கொண்டு விசுவாசத்துல நம்ம ஓடுறோம். उसके अनुग्रह पे उसको पकड़ कर चलने वाले उस विश्वास में हम दौड़ रहे हैं। அதுதான் யாக்கோபு 1:2 3 நாள்ல சொல்லப்பட்டிருக்குது. आपको पहला अध्याय 3 और 4 में कहा गया है, என் சகோதரரே, நீங்க பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது हे मेरे भाई ये तुम नाना प्रकार की परेशानियों में जो पड़ते हो அதை நீ மிகுந்த சந்தோஷமா எண்ணு. उसको तू बहुत आनंद की ओर से அப்படி गिन। யார் சொல்லுவா? ऐसा कौन कहेगा। மாம்ச சிந்தையில இருக்கிறவங்க சொல்ல முடியாது. शरीर के विचार में जो जीते हैं वो उसके बारे में ऐसा नहीं कहेंगे। உலகம் அழும், दुनिया के लोग रोएंगे। ஆனா ஆண்டோடைய பிள்ளைகள் யோசிப்பாங்க, ஐயோ நான் என்ன சரி இப்பதான் கொஞ்சம் மூச்சு விடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்து நிக்குதே. परमेश्वर के बच्चे कहेंगे अभी मैं थोड़ा सांस लेने का प्रयास किया और एक परेशानी आ गई। இனி நான் என்னடி மூச்சு விடுறது? अब मैं कहां से सांस எப்படி நான் இதுல இருந்து தப்புறது? ऐसा मैं इससे बचूं। ஆண்டவரே நீர் என்ன செய்றீரு? हे प्रभु आप क्या कर रहे हो। பாத்தீங்களா, இது என்னது வழங்காத சத்தம். ये शरीर की आवाज है। இதுதான் ஜெபம், இப்படிதான் இன்னைக்கு ஜெபம் நடக்குது. आजकल का प्रार्थना ऐसे ही चल रहा है। இது வழங்காத சத்தம், ये सही आवाज नहीं है। பூரி ஆவாஸ். அந்த சத்தத்துக்கு தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது இல்ல. परमेश्वर व्यर्थ बातों को कान नहीं நீ देता। விசுவாசியை போல சத்தம் போடு. तो विश्वास कर, विश्वासी के समान बातें कर, அப்பதான் உனக்கு ஜெயம் எடுக்க முடியும். तब आप विजय प्राप्त कर सकते हो। இல்லனா உனக்கு ஜெயம் எடுக்க முடியாது. नहीं तो आप विजय नहीं पा நீ सकते। வாழ்நாள் எல்லாம் குந்தி நடக்கணும். அந்த இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமும் அவங்க பிரவேசிக்க முடியல. वो आप फिर नहीं तो आप लंगड़ के ही चलोगे। वो इजराइल लोगों के समान कानान देश में जाने के करीब आकर भी जा नहीं पाए। அங்க போய் என்ன பார்த்தாங்க? वहां पर जाकर क्या देखा है। அவங்க சொன்னமா அவங்க பாலந்தேனும் ஓடுற தேசம் தான் கர்த்தர் சொன்ன மாதிரி. प्रभु ने जैसे कहा दूध और शहद ही बह रहा है उस देश में। ஆனா मगर அங்க ஆனா வந்துட்டு வச்சு இல்லையா, वहां पे मगर आ गया है। அங்க தானே தொலைஞ்சிட்டாங்க. वहां पर वे गुम गए। அங்க தானே தங்களை இழந்துட்டாங்க. वहां अपने आप को उन्होंने खो दिया। அவங்க ராட்சசர்களா இருக்காங்க, யானை மாதிரி இருக்காங்க, நாங்க வெட்டுக்கிளிய மாதிரி இருக்கிறோம். वे लोग राक्षस के रूप में, हाथी के रूप में, हम चींटी के समान हैं। இப்படின்னா அவ்வளவுதான் நாம தொலைஞ்சோம். एक ताली बजाएगा तो हम नाश हो जाएंगे। இப்படி அடிச்சாருன்னா நம்ம தொலைஞ்சோம். கொசு அடிச்ச மாதிரி நம்மள அடிச்சு போட்டுருவோம். मच्छर के माँ ने हमें मारकर खत्म कर देगा। ஏன் இந்த எண்ணம் வந்தது? क्यों ये विचार आया।
தங்களை நடத்தி வந்ததை, நம்ம ரட்சிக்கப்பட்டதை, ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தோம் அதெல்லாம் மறந்து போச்சு. அதுக்குள்ள மறக்க வச்சிருந்தான். இது பிசாசனுடைய தந்திரம். हमें चलाने वाला, हम पहले उद्धार में आने की वो सब आश्चर्य बातों को हम भूल गए हैं, शैतान उसको बुलाने को रख देता है। உடனே ஐயோ பிரச்சனையை பார்க்கறாங்க, परेशानियों को वो देखते हैं। எவ்வளவு பெரிய ராட்சஸ் நம்ம நினைச்சே பார்க்கலையே, कितना बड़ा राक्षस हमने सोचा भी नहीं था। ஆண்டவர் நம்மளை அப்படியே கொண்டு வந்து விட்டுருவாருன்னு நினைச்சோம். இந்த இவங்களெல்லாம் நம்ம அடிச்சு நொறுக்கணும்னா எப்படி முடியும்? प्रभु हमें ऐसे ही ऊपर से लेके जाकर छोड़ देगा सोचा, पर अभी इनको मार कर कैसे हम जा सकते हैं? பாருங்க, देखिए கர்த்தர் சொல்றாரு, प्रभु कहता है அவங்கள நான் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பேன், मैं उनको तुम्हारे हाथों में सौंप दूंगा। நீ அவங்கள ஒருவனையும் உயிரோட வைக்காத, எல்லாத்தையும் கொன்னு போட்டுற அப்படிங்கிறாரு. तो उसमें से एक को भी जिंदा न रखना, सबको खत्म அப்ப कर இவங்க செய்ய வேண்டியது என்னது? दो। तो इनको क्या करना है? ஆண்டவர் அவங்கள எல்லாம் என் கையில தந்துட்டாரு, நான் கையை ஓங்குவேன், அவங்க எல்லாம் அழிய போறாங்க. प्रभु ने उन सबको मेरे हाथों में दे दिया, मैं अपने हाथों को இந்த फैलाऊंगा। சிந்தையில தான் பரிசுத்தம் உண்டாக வேண்டி இருக்குது. ये विचार में पवित्रता होने की அந்த आवश्यकता है। சிந்தையில பூரா கர்த்தருடைய வார்த்தையை நிரப்ப வேணும். वो विचार में पूरा परमेश्वर के वचन को हम भरना है। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. प्रभु का वचन कहता है तेरे विरोध आने वाले कोई भी हथियार, நீ ஜெபம் பண்ணு, எனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. आप प्रार्थना करना, मेरे विरोध उठने वाले कोई भी हथियार टिक नहीं पाएंगे। பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் என் பாதத்தின் கீழே சமட்டுறதுக்கு வேண்டிய அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். शैतान और उसकी सेना को मेरे पैरों में कुचलने का अधिकार प्रभु ने मुझे दिया। உலகத்தையும் ஜாதிகளையும் என் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி சமட்ட வேண்டிய அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். दुनिया और जातियों को मेरे पैरों तले नीचे कर उनको कुचलने का अधिकार प्रभु ने मुझे दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி சொல்லி இருக்கு கர்த்தருடைய வார்த்தை. ऐसा ही परमेश्वर का वचन யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? காட்டுங்க பார்க்கலாம், கை வச்சுங்க பார்க்கலாம். இந்த है। लोग வசனத்தை पढ़े हैं சரி, அப்ப வசனத்தை வாசிங்க. वचन। ஆனாலும் ஆ அந்த தேசத்திலே குடியிருந்த ஜனங்கள் ஆ பலவான்கள், ஆ பட்டணங்களின் அரணிப்பவனைகளும் ஆ. மிகவும் பெரியவருமாய் இருக்கிறது. இப்ப- அங்கே ஏனாகின் குமாரரையும் கண்டோம். ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப சங்கீதம் 8:6 வாசிங்க. भजन संहिता 8 में 6 पढ़ेंगे। என்னெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரு பாருங்க. அவருடைய கையின் சிருஷ்டிகள் மேல, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் உம்முடைய கைகளின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்னத்தை கீழ்படுத்தினாரு? சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல கர்த்தர் அவருடைய பிள்ளைக்கு ஆளுகை கொடுத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்தின் கீழ் ஆக்கினீர். हिंदी में पढ़ो। हाँ 8:6। तूने उसे अपने हाथों के कार्य पर हाँ प्रभुता दी है, हाँ तूने उसके पाँव तले सब कुछ कर दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। 47:3 வாசிங்க சங்கீதத்திலே. भजन संहिता 47 में 3 पढ़ेंगे। ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஆமென். वो देश देश के लोगों को हमारे सन्मुख नीचा करता हाँ। और जाति जाति को हमारे पाँव के नीचे कर देता है। இப்ப நீ ஏய் ஏய் என்ன ஆறான்னு செய்றா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ வந்துட்டான் நாம நிக்கணும். நாம யாரு எங்க நிக்கிறோம், நம்மளை சுத்தி பரலோக தூதர்கள் சேனையே நிக்கிறாங்கங்கறத மறந்தே போயிடுறோம். हम बहुत समय में भूल जाते हैं आमीन। कि हमारे साथ स्वर्ग की सेनाएं हमारे साथ खड़ी है करके। அதை மறந்து போறதுனால தான் ஐயோ துஷ்டம் வந்துட்டான். उसको हम भूल जाते हैं, तो हम कहते हैं अरे दुष्ट आ गया, तो हमारे मन में घबराहट हो जाती है। நீ தைரியமா சொல்லணும், तो धैर्य से कहना है இயேசு நாமத்தினால உன் வல்லமையை கட்டுகிறேன். तेरे यीशु के नाम से तेरे सामर्थ्य को मैं बांधता हूँ। அவன் வாயை கட்டணும்னா வாயை கட்டப்பட்டுரும், उसका मुंह को आप बांधोगे तो बांधा जाएगा, அவன் वल्लமையை கட்டினா वल्लமை கட்டப்பட்டுரும். सामर्थ्य को बांधोगे तो बांधा जाएगा। ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, प्रभु ने कहा है நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். तू जो बांधेगा वो स्वर्ग में भी बांधा நீ जाएगा, எதை கட்ட அவிழ்க்கிறியோ பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். तू जिसको खोलेगा वो स्वर्ग में भी खोला जाएगा। இப்போ ஒரு குட்டி தேவனாய் தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் நாம நடக்க வேணும். अब एक छोटा खुदा के बच्चे के रूप में या बच्ची के रूप में हम चलना है। குதா தேவன் ஒரு தேவன மாதிரி நம்ம இந்த பூமியில ஆளுகை செய்ய வேணும். छोटा परमेश्वर के रूप में हम इस दुनिया में राज करना है। சகலத்தை நீ ஆளுகை செய்யணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். सारे चीजों पे तो राज करना, यही परमेश्वर की मर्जी है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? कितने लोग आप समझ रहे हो? பாருங்க, அப்பதான் உங்க வாழ்க்கையில கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. तभी आपके जीवन में चिंता करने की आवश्यकता नहीं रहेगी। பிரச்சனை வரலன்னா நீங்க சாட்சி எப்படி ஆவீங்க? अगर परेशानियां नहीं आएगी तो आप क्या गवाही बनोगे?
பிரச்சனை வரும்போது தான் உனக்குள்ள விசுவாசம் எங்க ஓடுது. அந்த இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி ஐயோ பயங்கர ராட்சசர்களா இருக்கிறாங்களே, நாங்க வெட்டுக்கிளியமா, ஐயோ இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்றதுன்னு நீ பிரச்சனையை பார்க்கறா. परेशानियां जब आती है तब आप कौन है, और वो जैसा इजरायली लोग उनको देखकर राक्षस के माने डर रहे थे, आप परेशानियों को देखते हो। ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லி எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துட்டே நீ ஜெய அவங்களை துரத்து. प्रभु का वचन कहता है सब तेरे हाथों में दे दिया गया है, तो उनको भगाना है। எல்லாத்தையும் கொன்னு அழிச்சு போட்டுரு. सबको मार कर नाश அவங்க कर சிலைகளை எல்லாம் உடைச்சு தீர்த்து போட்டுரு, சுட்டு எரிச்சிரு. दे। उनके मूर्तियों को तोड़कर उस सबको जला दे। அப்ப இன்னைக்கு நாம எப்படி? तो आज हम कैसे हैं? இப்ப அது நடக்க போகுது. अभी वो होने वाला है। விக்கிரங்கள் கட்டோடே ஒளிந்து போகுங்கன்னு ஏசாயா 2 அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ऐसा दूसरा अध्याय 18 में लिखा गया सारी मूर्तियां जो है एक ही साथ नाश हो जाएंगी। படி இப்ப பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். पढ़ेंगे ऐसा दूसरा। ஏன்னா உங்களுக்கு வசனத்தை படிச்சா தானே தெரியும், மனசுலயாவது இருக்கும். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போ. கர்த்தர் இந்த பூமியை நீ தத்தளிக்க பண்ண ஆரம்பிச்சாச்சுது. இப்போ ஒருத்தருக்கு விரோதமா நாங்கிறான். எல்லாருடைய பெருமையும் அடங்கி கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஒரு சிலை கூட இல்லாதபடி, ஒரு சிலை வணக்கம் கூட இல்லாதபடி கட்டோட ஒளிவேயும் அப்படிங்கிறாரு. वो कहता है कि एक भी मूर्ति पूजा नहीं रहेगा, सबको जड़ से उखाड़ देगा। ஹல்லேலூயா. हालेलुया। இது நாம சொல்லல, கர்த்தர் சொல்லிருக்காரு, நிறைவேற்றுவார், அந்த வார்த்தை நிறைவேறும். हमने नहीं कहा, प्रभु ने कहा और उसका वचन पूरा होगा। இப்ப 30ல பாருங்க, अभी 30 में देखिए 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22वां वचन ऐसा में நாசியின் சுவாசமுள்ள மனுஷனை நம்பு. இல்ல, ஏசாயா 30:22 30 30 ஏசாயா का 30 का 22 உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும். பாருங்க, நீ உண்டாக்குன சுரூபத்தையும் அதனுடைய மூடின வெள்ளி தகட்டையும், உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும், உன் விக்கிரங்களின் பொன் ஆட ஆபரணத்தை, தங்கத்தில் உள்ள எல்லாவற்றையும் தீட்டாக எண்ணி, தீட்டுப்பட்ட பெண்களுடைய தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீ போ என்பாய். அது சீ போ அப்படிமா. அவ்வளவு அசிங்கமாட்டு எண்ணுவான். படி हिंदी में। तब तुम वह चांदी जिससे तुम्हारी खोदी हुई मूर्तियां मड़ी है और वह सोना जिससे तुम्हारी ढली हुई मूर्तियां अवशुद्ध की है अशुद्ध करोगे। तुम उनको मैले कुचले वस्त्र के समान फेंक दोगे। हालेलुया। और कहोगे दूर हो। தங்கத்தையே தூக்கி வீசுறாங்களா? सोने को ही மூடி வச்சு கும்பிட்டத தூக்கி கொண்டு எங்க கொண்டு போடுறா? சீ போன்னு குப்பை தொட்டில போட மாதிரி போட்டுருவாங்களா? इतना दिन छुपा कर पूजने वाले को क्या करते हैं, उसको दूर कर देते हैं। ஒரு சிலை இராது. அப்ப என்னைக்கு தான் நடக்க போகுது? एक भी पुतला नहीं रहेगा। कब இந்த होगा? காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனசுக்குள்ள வந்து நாம அதை யோசித்தோம்னா தான் இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள ये முடியும். बातों को हम सोच कर ये प्रभु कर रहा है करके आपको जब सोचेंगे तब वो बात இப்ப இந்த சண்டைகள் எல்லாம் இது நடந்துகிட்டு தான் இருக்கும். ये झगड़े सब चलते ही रहेंगे। இது போய ஆரம்பிச்சிட்டுது. ये अभी धुआं उठना शुरू हो गया है। இனி இந்த காட்டை பூரா அது கொஞ்சம் கொஞ்சமாட்டு எரிச்சு முழு காட்டை அது எரிக்க போகுது. वो थोड़ा थोड़ा करके जंगलों को जलाना शुरू कर देगा। அவங்க உண்டாக்கி வச்சிருக்கிறதே ஒருவனை அழிச்சு சாவான்வன். उन्होंने जो बना के रखा अपने एक दूसरे को मारकर मरेंगे। அவன் வச்சிருக்கிற அனுபவம் உங்களை என்னையும் ஒன்றும் செய்யாது. கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை விசுவாசிக்கிற இந்த வார்த்தையின் கீழ் இருக்கிற பிள்ளைகளை ஒண்ணுமே செய்யாது. उसने रखा हुआ बम जो है आपको जो परमेश्वर के बच्चों को कुछ भी नहीं करेगा। அந்த அனுபவம் அவன் எத்தனை கொண்டு போட்டாலும் நம்ம அதுக்குள்ள போய் போவோம். वो कितना ही बम डाल दे हम उसके अंदर से पार அவருடைய பிள்ளைகளை அது ஒண்ணுமே செய்யாது. प्रभु के बच्चों को वो कुछ नहीं करेगा। ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் उस पे विश्वास करने वाले बच्चे அவ சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேவப்படுத்தாது. मृत्यु वाली कोई भी बातों को पी लेंगे तो भी उनको नुकसान नहीं देगा। அல்லேலூயா। हालेलुया। பாம்பு விஷத்தை, நல்ல பாம்பு விஷம், விரியன் பாம்பு விஷத்தை சாப்பிட்டா யாராவது உயிரோட இருக்க முடியுமா? नाग का विष या कोई पी लेगा या खा लेगा तो उसको क्या जिंदा रह सकता है? அது மரணம் தானே. उसका मृत्यु ही अंत है। ஆனா நீ வியானுன்னு போய் எடுத்து குடிச்சோனக்கு நீ செத்து தான் போவா. तू जानबूझ के लेगा तो तू मरेगा ही। உன்னை கொல்லணும்னு நினைச்ச ஒருத்தன் தந்தாம்னா அது ஒண்ணுமே செய்யாது. तुझे मारना है करके कोई देगा तो तुझे कुछ हानि नहीं देगा। அல்லேலூயா। हालेलुया। அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. वही परमेश्वर का वचन है। தேவனுடைய சித்தம் என்ன? परमेश्वर की क्या मर्जी है? நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும்
நாம பட வேண்டிய பாடுகளையும் வேதனைகளையும் அவர் போட்டுட்டார். हमारा तकलीफ, हमारे दुख, हम जो उठाने वाले कष्ट को सब प्रभु ने उठा लिया। இனி நான் ஏன் தூக்கணும்? फिर मैं क्यों उसे उठाना है? அப்போ என்ன அவிவிசுவாசத்தினால நம்ம அதை தூக்குறோம். अविश्वास के वजह से ही हम उसको उठाते हैं। நான் இன்னொரு வசனத்தை வாசித்திரலாம். और एक वचन पढ़ लेंगे। 33:24 ஏசாயால வாசிக்கலாம். ऐसे 33 में 24वां वचन। ஆமென். வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று இந்த பரிசுத்த சியோனுக்கு போகிற நகரவாசிகள் சொல்வது இல்லை. बीमारी में पड़े हैं करके पवित्र नगर में जाने वाले सियोन के पुत्री नहीं कहते। வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? மன்னிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ले लिया। அக்கிரமங்கிறது என்ன தெரியுமா? தெரிஞ்சு செய்யறது தான். अधर्म क्या है? जो जानकर के गलत करते हैं। பாவங்கிறது தெரியாம செய்கிறது, அறியாம செய்கிறது. पाप जो है अनजान में हो जाता है, वो पाप है। அக்கிரமங்கிறது தெரிஞ்சும் அவங்களால முடியாம அதுக்குள்ள போய் விழுந்துருது. अधर्म यही है, आपको पता है फिर भी आप उससे बाहर नहीं आ पा रहे, उसमें गिर நான் जाते हैं। அவன் இல்லாம வாழ முடியாது, எனக்கு அவ இல்லாம வாழ முடியாது. என்னது? அவங்க லவ் பண்றாங்களா? उसके बिना नहीं जी सकते हैं, इसके बिना नहीं जी सकते, वो उसे प्रेम करता है। பிறகு வேதனை படும்போது ஐயோ ஐயோ நான் இப்படி நினைக்கல அப்படிங்கிறது. फिर उसके बाद वो रोते हैं कि मैं ऐसा नहीं सोचा करता। இதுதான் அக்கிரமம். यही अधर्म है। அப்ப நீ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டப்பா என்னை மன்னிங்கப்பா, இனி உம்மிடத்துல நிறைய மன்னிப்பு உண்டேறிச்சு அந்த வாக்கை நினைச்சு நினைவு கூறும்போது உனக்கு மன்னிக்கப்படுது. आप जब प्रभु से कहेंगे प्रभु मैंने गलत कर दिया है, मुझे तो वो जब वचन को आप याद करते तो आपको क्षमा இப்ப मिलती। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டான்னு சொல்லுது. परमेश्वर का वचन कहता तो बीमार हुआ है करके यहाँ कहेगा नहीं। காரணம் क्या कारण है? आपका அர்த்தம் என்ன? इसका क्या मतलब है? வியாதி வராதா? क्या बीमारी नहीं आएगा? வியாதி வந்தா நீ என்ன செய்யறான்னு அப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கணும். आप अच्छे से समझ जाइए। அப்ப வியாதி உங்களுக்கு சொந்தம் இல்ல. बीमारी आपका रिश्ता नहीं है। சிலர் சொல்லுவாங்க कोई कहेगा எங்க பரம்பரையிலேயே எல்லாருக்கும் இப்படி இருந்து வந்தது அதனால எனக்கு இருக்கு. हमारी परंपरा में हमारे पूर्वजों को ये बीमारी था उसीलिए मेरे लिए भी आ गया। இந்த கேன்சர் அவங்களுக்கு இருந்தது அதனால இப்ப என்னையும் தாக்கி இருக்கு. ये कैंसर उनको था इसलिए मुझे भी वो अभी जो है டாக்டரும் சொல்லிட்டான் சாவும் வரலையும் உனக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டான். डॉक्टर ने भी कह दिया मरने तक तो ऐसे ही रहेगा। ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? पर परमेश्वर क्या कहता है? நம்முடைய வியாதியையும் வேதனையும் அதனால வர வேண்டிய சாபத்தையும் அவர் சுமந்துட்டாரு. हमारी बीमारी, हमारी तकलीफ, उसके ओर से आने वाली सब चीजों को, श्राप को प्रभु ने उठा लिया, அல்லேலூயா. ले लिया। கலாத்தியர் 3:13 அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. गलातियर 3:13 में वही दिया गया है। அவரே நமக்காக சாபமாயிட்டாரு. वो ही हमारे लिए श्रापित हो गया। அவரே பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். पाप नहीं जानता था वो हमारे लिए पापी बन गया। அப்போ ஒரு பாவி பட வேண்டிய ஒரு பாவி நிக்க வேண்டிய இடத்துல அவரை கொண்டு நிறுத்தி அவரே நின்னு நம்முடைய எல்லாத்துல இருந்து எனக்கு விடுதலை தந்து நீ சந்தோஷமா இரு, கவலைப்படாம இரு. तो पापी खड़ा रहने वाले जगह को प्रभु स्वयं वहां खड़ा होकर हमको सबसे छुड़ा कर तो अभी आनंद में रह करके நீங்க வீட்டுல போய் இந்த கேட்ட வார்த்தைகளை வச்சு யோசிங்க. आप घर पे जाकर सुने हुए वचन को सोच कर देखिए। அப்போ உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு உற்சாகத்தினுடைய அந்த தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். आपके हृदय में एक परमेश्वर का सामर्थ्य वो काम करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகையால கர்த்தரை உறுதியா பற்றிக் கொள்ளுங்க. इसलिए प्रभु को अच्छे से पकड़ लीजिए। பரிசுத்தங்கிறது என்ன? पवित्रता क्या है? விசுவாசம் தான் பரிசுத்தம். विश्वास ही पवित्रता है। அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த தலம் எது? तो परमेश्वर वास करने वाला महापवित्र स्थान कौन सा है? விசுவாசம் தான். वो विश्वास ही है। நம்பிக்கை தான் பரிசுத்த தலம். भरोसा ही पवित्र स्थान है। அது நம்பிக்கைக்குள்ள போனா தான் விசுவாசத்துக்குள்ள போக முடியும். आप भरोसा आएगा तब आप विश्वास के अंदर जा सकते हैं। அந்த விசுவாசத்துக்கு சந்தேகமே இல்லைன்னு अर्थம். विश्वास मतलब उसमें कोई शंका की आवश्यकता नहीं है। கர்த்தர் சொன்னார் அதை செய்வார். परमेश्वर ने कहा तो उसे करेगा। அல்லேலூயா. ले लिया। சரி நம்முடைய கண்களை மூடுவோம். हम अपने आंखों को बंद करेंगे, நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். प्रभु की ओर देखेंगे। கர்த்தாவே கடந்த நாட்களிலெல்லாம் என் மனதின்படி நடந்ததெல்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. प्रभु கேப்போம். पिछला हफ्ता पूरा मेरे मन की मर्जी से मैं जिया, मुझे क्षमा कीजिए करके हम मांगेंगे। கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். सचमुच प्रभु आपको मदद करेगा। ஏன்னா அவர் நம்மளை வியாதி நமக்கு அது நிரந்தரமான வியாதியை தான் வியாதியின் பேரு. हमें जो परमानेंट जो हमेशा का रहने वाला बीमारी ही बीमारी कहते हैं। உலகத்தில் உள்ளது உனக்குள்ள வந்ததுன்னா நீ உடனே அதை எதுக்க வேணும். நீ நான் வியாதிப்பட முடியாது, பிசாசன் நீங்க இருக்க முடியாது, உன்னை இயேசு நாமத்துல மிதிக்கிறேன், போகிற வரையில நீ சுகம் கொடுத்ததுக்காய் தோத்துறோம், ஒருக்கா ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் சுகம் தந்ததுக்காய் தோத்துறோம்னு சொல்லு. ये जो
बाहर का दुनिया का बीमारी जब आपको आ रहा है, वो प्रभु से आप प्रार्थना करना, प्रभु ये मेरा शरीर में नहीं है, इसको मैं निकालता हूँ करके उसके लिए प्रार्थना करना है। उसके बाद अपने प्रभु ने उसे ஒரு निकाला। அட்டாக் வந்துட்டுது, ரெண்டாவது அட்டாக் வந்துட்டுது, இனி என்ன எப்போ வருமோ தெரியாது அப்படின்னு நீ பயந்துகிட்டு இருக்காத. एक अटैक हो गया, दो हो गया, अब तीसरा कब आएगा करके तो घबरा के बैठ मत। ஆகையினால இயேசுவின் காயங்களால் சுகமானேன், यीशु के कोड़े से मैं चंगाई हुआ। அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நீ தர்த்தரை துதித்து கொண்டே நாம இருக்க வேணும். हालेलुया कहकर हम प्रभु को धन्यवाद करते रहना। அப்ப வர்றது இருந்த இடம் தெரியாம போயிடும். तो जो आया है वो ऐसा चले जाएगा जो ठिकाना नहीं रहेगा, कहाँ आया था। நீ சத்துருக்கு அடிமையாவதல்ல, சத்துரு உனக்கு அடிமையாவான். तू शत्रु का गुलाम नहीं, परंतु शत्रु तेरा गुलाम बन जाएगा। தேவன் வாக்கு பண்ண தேசத்தை நாம் சுதந்தரிக்க வேணும். प्रभु ने वाग्दान किया उस स्वर्ग देश को हम स्वतंत्र அது करना है। என்னது? वो क्या है? நீ எப்பொழுதும் சந்தோஷமா இரு. तो हमेशा आनंद में रहे। நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்து மறுபடியும் சொல்றேன். तो हमेशा आनंद में रह करके मैं फिर से कहता हूँ। அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய நம்முடைய நம்பிக்கை பூரா தேவன் வாக்கு பண்ணினவர் அதை செய்வார். तो परमेश्वर हमें जो भरोसा देता है, प्रभु ने वाग्दान किया वो पूरा करके देगा। விசுவாசத்தை அவர்தான் எனக்குள்ள போட்டிருக்கிறாரு. विश्वास को प्रभु ने ही मेरे अंदर डाला है। அதை எடுக்கிறதுக்கு பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வரான். उसको निकालने के लिए शैतान बहुत परेशानियों को लेके आता है। நான் சந்தோஷத்தோடு அதை மிதிப்பேன். எப்படின்னா என் இயேசு ஜெயித்து அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. मैं खुशी से उसे कुचलूंगा क्योंकि प्रभु मुझे विजय देता है और वो मेरे अंदर है। என்னுடைய நம்பிக்கையில் அவர் இருந்து கொண்டு நாம் நம்பிக்கையோட பேசுற வார்த்தைக்கு அங்க செயல் உண்டாகும். मेरे भरोसे में वो रहकर भरोसे में बातें करने लिए बातें वहाँ कार्य करें। அதனால விசுவாசத்தோட நம்ம பேசும் பொழுது அது நடக்கும்னு நம்புங்க. इसलिए विश्वास से जब बातें करते हैं वो पूरा होगा करके நீ विश्वास। பூமியில கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்படும். तो धरती में जो बांधेगा स्वर्ग में बांधा जाएगा। முழு உலகத்தின் மீதும் ஆளுகையை கர்த்தர் இந்த நாளிலேயே உனக்கு தந்திருக்கிறார். அந்த இடத்துக்குள்ள ஒன்ன நீ புரிந்து கொள்ள வேணும். पूरी दुनिया पे राज करने का अधिकार प्रभु ने तुझे दिया है, वो तू समझना है। நாம மீண்டும் வந்து கர்த்தரோட வந்து இந்த பூமியில ஆளுகை செய்ய अब வேணும். फिर से प्रभु के साथ आकर इस दुनिया में राज करना है। மகிமின் சரீரத்தை தரித்து கொண்டு பூமியில வந்து நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். महिमा का शरीर को पहनकर इस दुनिया में राज करना है। அதுதான் கர்த்தருடைய சித்தம். वही प्रभु की मर्जी है। அவரை போல நம்மளை மாற்றுவதே அவருடைய சித்தம். वो उसके समान हमें बदलना वही प्रभु की ஒரு मर्जी है। பிள்ளை கற்பத்துல ஒரு தாய் பெற்றோர் எப்படி உருவாகிறதோ அது நமக்கு தெரியாது. एक बच्चा माँ के घर में कैसे बड़े होता है वो हमें पता नहीं है। அது மாதிரி தான் தேவன் நமக்குள் செய்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட டைம்ல அது தன்னால பெற்றோருடைய சரீரத்தை தரித்து கொண்டு வெளியே वैसे வருகிறது. ही प्रभु हमारे अंदर क्या कार्य कर रहा है हमें पता नहीं, पर जब समय आएगा वो उसको बाहर प्रकट करके दिखाता है। அது மனுஷனுடைய ரூபத்தை தரித்து கொண்டு வெளிப்படுகிறது. वो मनुष्य का रूप को पहनकर बाहर आता है। அவ்விதமாக தேவனுடைய சாயலை நாம் தரித்து கொண்டு மகிமின் சரீரமாய் வெளிப்படுவோம். वैसे ही परमेश्वर के साये को हम पहनकर महिमा का शरीर में बाहर प्रकट होंगे। அல்லேலூயா. கர்த்தாவே ஜீவனுள்ள உம்முடைய வாக்குக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. वो जीवन का आपका वचन भी हम धन्यवाद करते हैं। கர்த்தாவே உம்முடைய வாக்கை பற்றி கொள்ள வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் புத்தியையும் நீர் எங்களுக்கு அருளும்படியாக இன்னும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். वो आपके वचन को पकड़ने का ज्ञान बुद्धि और चीजों को हमें देने के लिए हम प्रार्थना करते हैं। இன்னும் நீர் அதிகமா எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். और अधिक आप हमें देकर चलाने के लिए हम प्रार्थना நீர் இந்த உலகத்துக்கு ஒளியா இருந்தது போல நாங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியாக நீர் எங்களை மாற்றும்படி ஜெபிக்க அர்ப்பணிக்கிறோம். आप इस दुनिया में जैसा उजाला है वैसे ही हम भी इस दुनिया के लिए एक उजाला बनकर जीने के लिए हमें बदल दीजिए। இந்த இயேசு நம்முடைய நாமத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. यीशु आपके नाम से हम अर्पण करते हैं। ஆமென்.